Hello, a very good morning to all of you. இன்னைக்கு வந்து நம்ம எக்லெஸ் பனானா கேக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஹோல் வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூனு ஆயில், நான் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ எடுத்துக்கலாம். அதை வந்து அப்புறம் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகராக இருந்தாலும் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் போடணும். அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து தயிர் போட போகிறேன். அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வீட் ஃப்ளோர் எடுத்துருக்கோம்ல, ஸோ சாஃப்ட் அந்த கேக் வந்து ஸ்பஞ்சியாக இருக்கணும்னா வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூனு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸை. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். இதோட அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லிக்விட் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து மாவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 டேபிள் ஸ்பூனு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சின்னமன் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து இது சின்னமன் பவுடரை விட்டுடலாம். இப்போது அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ஸோட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து கேக் வந்து ஸ்பஞ்சியாக இருக்கும். மிச்சம் உள்ள மாவை எல்லாத்தையும் கொட்டிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக தயிர் இதோட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்க போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப அது டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது மாவு. ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வால்நட்ஸ் வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூனு தயிர் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மாவு கலந்து வச்சுக்கிட்டாச்சு கேக்குக்கு. அதில் வந்து நல்லா சாப் பண்ண வால்நட்ஸை போட்டுக்கோங்க. அதையும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம பிளேட்டை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளேட்டில் வந்து அதை ஊற்ற போகிறோம்.
நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பிளேட்டில் நான் ஊற்றிட்டேன். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து குக்கரை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து குக்கர் பிளேட் இருந்ததுன்னா குக்கர் பிளேட்டை போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து குக்கர் பிளேட்டு இல்லை, ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு பிளேட்டு சாதாரணமாக ஒரு சில்வர் பிளேட்டை வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற பனானா கேக்கை அதில் வச்சாச்சு. இப்போது அது நடுவில் வந்து டூத் பிக்கு க்ளீனாக வர்ற வரைக்கும் இதை வந்து பேக் பண்ணணும். மூடி வச்சு விசில்லாம் போடாமல் பேக் பண்ணணும். இப்போ ஒரு 40-45 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. பாருங்கள் கேக் எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குன்னு. ஓகே, இன்னொரு ரெசிப்பியில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய் பாய்.